திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அடுத்த ஆரம்பக்கத்தில் கடந்த 12ஆம் தேதி பள்ளி முடித்து வீடு திரும்பிய சிறுமியால் மர்ம நபரால் பாலியல் வன்கொடுமைக்குள்ளானது. தொடர்ந்து பாதிக்கப்பட்ட சிறுமி சென்னை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர அளித்து 2 நாட்களுக்கு டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டு வீடு திரும்பினார். சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்த நபரின் சிசிடிவி காட்சிகளை கொண்டு காவல்துறையினர் தனிப்படை அமைத்து தீவிர தேடுதல் வேட்டையில் நடத்தி வருகின்றனர். குற்றவாளியின் சிசிடிவி புகைப்படங்களை வெளியிட்ட காவல்துறை குற்றவாளி குறித்து தகவல் தெரிந்தால் காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்குமாறு தொலைபேசி எண்ணும் விவரங்களும் தமிழ், ஆங்கிலம், தெலுங்கு, ஹிந்தி என 4 மொழிகளும் போஸ்டர்கள் அச்சிடித்து தேடி வருகின்றனர். மேலும் குற்றவாளி குறித்த தகவல் அளிப்பவர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் சன்மானம் அளிக்கப்படும் எனவும் காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குற்றம் நடந்த 13 நாட்களான இன்றும் குற்றவாளி கைது செய்யாத நிலையில் அதிமுக, பாமக, புரட்சி பாரதம், மாதர் சங்கங்கள் என பல்வேறு அரசியல் கட்சியினர் குற்றவாளியை கைது செய்ய வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளான சிறுமி மீண்டும் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றனர்.